எழுதணும். அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு என்ன எழுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை தான் நான் இப்போ கேட்க போகிறேன். ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் வரும்னு எனக்கு தெரியும். அதுக்கேற்றாப்புல செட் பண்ணி வைக்கணும் ஆன்சரை. சரிங்களா? அப்போ நான் ஃபஸ்ட்டு ஐடினா 1 2 3ன்னு போடணும். அது ஆட்டோ நம்பர். அதுவே வந்துடட்டும், அதை நம்ம தொடவே வேணும். அடுத்து உங்களுடைய நேம் என்னன்னு கேட்குது. உங்கள் நேம் என்னன்னு சொல்லுவீங்க? கண்டிப்பாக ஏபிசிடி அந்த மாதிரி லெட்டர் தான். அப்போ அது ஒரு டெக்ஸ்ட்டு தான். சரிங்களா? இதை முடிச்சிட்டிங்கன்னா அதை வந்து ஒரு டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்குறேன். அப்போ டேட் ஃபார்மெட்டில் சொல்லுவீங்க. 12 5 அந்த மாதிரி சொல்லுவீங்க. அப்போ அதுக்கு நீங்கள் இதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு என்னென்னு கிளிக் பண்ணிக்கோங்க, டேட் ஃபார்மெட். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே செட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சரிங்களா? அதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? எஸ்ஸா நோவான்னு தான் இருக்கும். அப்போ இதில் உள்ளே போனீங்கன்னா எஸ் இல்லைண்ணா. சரிங்களா? அப்போ இதில் என்னென்னலாம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து தியரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் ஆர் த டேட்டா ஃபீல்ட்ஸ் அவைலபிள் இன் தி எம்எஸ்எஸ்எஸ்? என்னென்ன ஃபீல்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது? ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு மெமோ. டெக்ஸ்ட்டு மெமோ ரெண்டுமே எழுத்துக்கள் தான். ஆனால் டெக்ஸ்ட்டில் லிமிட்டேஷன் இருக்கும், மெமோவில் லிமிட் இருக்காது. 257 கேரக்டர் மட்டும்தான் அடிக்க முடியும். எதில்? டெக்ஸ்ட்டில். ஏபிசிடின்னு அந்த மாதிரி அடித்தோம்னா 257. ஆனால் மெமோவில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம். அதுதான் இதுக்கு உண்டான வித்தியாசம். அடுத்து நம்பர் டேட்டா. இப்போ தமிழ் மார்க் இங்கிலீஷ் மார்க்லாம் மட்டும் எதில் அடிப்பீங்க? நம்பரில் தானே அடிப்பீங்க. அப்போ அது நம்பர் டேட்டா. சரிங்களா? டேட்டு டைமு. சரிங்களா? அது டேட் ஆஃப் பர்த்து இல்லை ஜாயினிங் டேட்டு, உங்கள் பர்த்டே, இந்த மாதிரி வர்றது எல்லாமே டேட்டு ரிலேட்டடாக இருக்குல்ல, அதுக்குமே நீங்கள் என்னென்னு கொடுத்துருங்க, டேட்டுன்னு கொடுத்துருங்க. அடுத்து கரன்சி. இப்போ டைம் வராது, டேட் ஃபார்மெட். சரிங்களா? அப்போ அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கரன்சி ஃபார்மெட். கரன்சி ஃபார்மெட் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம மணி ரிலேட்டடாக ஏதாவது அமௌண்ட்டு தான் அடிப்போம். ஆனால் முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக அந்த கரன்சி சிம்பிள் அதுவே வந்துடும். அதை நம்ம தொட வேணும். அடுத்து ஆட்டோ நம்பர் சொல்லிட்டேன், எஸ்ஆர்னோ சொல்லியாச்சு. ஓஎல்இ ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஓஎல்இ ஆப்ஜெக்ட்டுங்கிறது உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. அப்படியே கொஞ்சம் அப்படியே பாருங்கள். இந்த வேர்டில் இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் நம்மளுக்கு எந்த இது வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எக்ஸல் சார்ட் ஃபார்மெட்டு. சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸலே எடுத்துக்குவோம். அதை கிளிக் பண்ணி டிஸ்பிளே ஐக்கான் கொடுத்து, சரிங்களா, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகேன்னு கொடுத்துறோம்னு வைங்களேன். எக்ஸல் ஓப்பன் ஆகுது. அதுக்கு ஒரு ஐக்கானை நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? புரியுதுங்களா? ஒரு வேர்டுக்குள்ளே ஒரு ஐக்கானை கொண்டு வரும், ஓஎல்இ ஆப்ஜெக்ட். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபைலை லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். இதை கிளிக் பண்ணால் ஹைபர் லிங்காக கொடுத்து இதுக்கு இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் எப்படி யூடியூப் லிங்க் வருது, அதை கிளிக் பண்ணாலும் யூடியூப் ஓப்பன் ஆகுதா? சரிங்களா? சில நேரங்களில் உங்களுக்கு அந்த யூடியூப் சிம்பிளே இருக்கும். நம்ம லிங்க்கை கிளிக் பண்ணாலும் அந்த யூடியூப்பை கிளிக் பண்ணாலும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் என்ன ஆகும், அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஓஎல்இ ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது டேட்டா உள்ளே கொண்டு வரணும்னா நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட். சரிங்களா? அட்டாச்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் யாருக்காவது ஃபோட்டோ அனுப்புறதுக்கு இல்லை மெயிலில் அட்டாச்மெண்ட் வந்து ஒரு பின்னு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா வாட்ஸ்அப்பில்? சரிங்களா? யாராக இருந்தாலும் இந்த பின்னு இதை கிளிக் பண்ணி தானே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எதை அட்டாச்மெண்ட் பண்ணுவீங்களோ அதுதான் அட்டாச்மெண்ட் சிம்பிள். ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை பிடிஎஃபாக இருக்கலாம், டாக்குமெண்ட் எது வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்டாச்மெண்ட்டுக்கு பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ இது அட்டாச்மெண்ட்டுக்கு உண்டானது. அதுக்கப்புறம் கால்குலேட்டர். அதாவது இன்கேஸ் ஏதாவது இதை கிளிக் பண்ணால் இதுக்கப்புறம் இது வர்ற மாதிரி பண்ணுறது, ஏதாவது கால்குலேட்டர் வேல்யூஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறோம் நம்ம அது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லுக்கப் விசார்ட். இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, லுக்கப் விசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். சரிங்களா? உங்களோட இமெயில் ஐடி என்னன்னு கேட்குறேன். இமெயில் ஐடி வந்து எதில் போடுவீங்கன்னா ஹைபர் லிங்க்கில் போடுவீங்க. இமெயில் ஐடி என்னதுங்க, ஹைபர். வெப் லிங்க் எல்லாமே ஹைபர் லிங்க் தான். வெப் லிங்க் எல்லாமே என்னதுங்க, ஹைபர் லிங்க் தான். அது உங்களுக்கே தெரியும். வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணிட்டு தான் இருக்கோம், பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த ப்ளூ கலரில் இருக்கா, இந்த ப்ளூ கலர் இருக்கா, இது எல்லாமே வந்து என்ன ஹைபர் லிங்க். இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், அந்த இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக்கில் போய் அந்த இதை கிளிக் பண்ணால் இது ஓப்பன் ஆகிற மாதிரி சொல்கிறோங்களா, அது எல்லாமே வந்து என்னதுங்க, ஹைபர் லிங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அப்போ ஒரு சாய்ஸ் மாதிரி நான் கொடுக்குறேன். அப்போ அந்த சாய்ஸுக்கு நான் ஒரு லுக்கப் விசார்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுக்குறேன்னு வைங்களேன். சரிங்களா? அப்போ அதில் போய் டைப் பண்ண சொல்லும். என்ன டைப் பண்ண சொல்லும், நான் ஐ வில் டைப்புன்னு கொடுத்துட்டு இதில் நீங்கள் கொடுக்கணும் என்னென்ன டைப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் சிஓஏ, அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ன், அந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபினிஷ்னு கொடுங்க.
இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான கொஸ்டினை அது என்ன மாதிரி ஆன்சராக வேணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்த க்ளோஸ் பண்ணணும். மேலே க்ளோஸ் பண்ணிடாதீங்க, இதை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, எஸ்ன்னு கொடுக்குறது. அதுக்கப்புறம் இதை ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், அதை ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே காட்டும். ஃபஸ்ட்டு நேம், அடுத்து டேட் ஆஃப் பர்த், சரிங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட் ஃபார்மேட்டிக் ஆகும். அடுத்து எஸ்ன்னா டிக் மார்க், இமெயில் ஐடி அப்படியே @gmail.com அடிச்சிங்கன்னா அது மட்டும் என்ன ப்ளூ கலரில் காட்டும், சரிங்களா? கோர்ஸ் லுக்அப் டிசைன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷனே இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அடிப்பா, ஒருத்தன் ஸ்மால் அடிப்பா, ஒருத்தங்க ஆப்ஷன் அடிப்பா. அந்த மாதிரிலாம் சூட் ஆகாதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் மாதிரி என்ன கொடுக்க ஆரம்பிச்சுக்கணும். இது ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அதுக்கப்புறம்